அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 3. நபியே, மூமின்களிடம் நீர் கூறினீர், உங்கள் ரப்பு வானத்திலிருந்து இறக்கப்பட்ட 3000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று. ஆம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து பொறுமையுடன் இருந்தால் பகைவர்கள் உங்கள் மேல் வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் உங்கள் இறைவன் போர்க்குறிகள் கொண்ட 5000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு உதவி புரிவான். உங்கள் இதயங்கள் அவ்வுதவியில் நின்றும் நிம்மதி அடைவும் ஒரு நல்ல செய்தியாகவுமே தவிர வேறு எதற்காகவும் அல்லாஹ் அதை செய்யவில்லை. அல்லாஹ்விடத்தில் இல்லாமல் வேறு உதவியும் இல்லை. அவன் மிக்க வல்லமை உடையவன், மிகுந்த ஞானமுடையவன். அல்லாஹ்வுடைய உதவியின் நோக்கம் நிராகரிப்போரில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்கும் அல்லது அவர்கள் சிறுமைப்பட்டு தோல்வியடைந்தோராய் திரும்பி செல்வதற்குமே ஆகும். நபியே, உமக்கு இவ்விஷயத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் அவர்களை மன்னித்து விடலாம் அல்லது அவர்களை வேதனைப்படுத்தலாம். நிச்சயமாக அவர்கள் கொடியோராக இருப்பதின் காரணமாக. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியவை. தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கின்றான், இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், பெரும் கருணையாளன். ஈமான் கொண்டோரே, இரட்டித்துக் கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இதை தவிர்த்து கொண்டால் வெற்றி அடைவீர்கள். தவிர நரக நெருப்பிற்கு அஞ்சுங்கள், அது காஃபிர்களுக்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் அதனால் அல்லாஹ்வினால் கிருபை செய்யப்படுவீர்கள். இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனப்பாதை பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அதன் சுவனப்பாதையின் அகலம் வானங்கள் பூமியை போலுள்ளது. அது பயபக்தி உடையோருக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. பயபக்தி உடையோர் எத்தகையோர் என்றால், அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவன் பாதையில் செலவிடுவார்கள். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள். இவ்வாறு அழகான நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான்.